ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டாண்ட் பேங்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 நாள் முன்னாடி நம்ம சந்தானம் சார் படம் பார்த்தேன், டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதை ரிவ்யூ பண்ண வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்ட மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சந்தானம் சாரை வந்து காமெடி பண்ணி கவுண்டர் பண்ணி இல்லை வந்து ஒருத்தரை கலாய்ச்சி ஒருத்தரை அடித்து அதுமாரி தான் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் சந்தானம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலாக செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணி அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காரு. ஏன் சொல்கிறேன், நான் நிறைய பேர் வந்து அதே ஆக்டிங் தானே பண்ணிட்டுருக்காங்க. காலகாலமாக அதே பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், சந்தானனாலே ஒரு கவுண்டர் காமெடிடா, சந்தானனாலே ஒருத்தர் அடிச்சு காமெடி பண்ணுவாரா, சந்தானனாலே ஒருத்தர் கலாய்ச்சி காமெடி பண்ணுவாரா. யாராக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காரு. 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து விஷால் சார் படம், பழைய படம் தான் திருப்பி விட்டாங்க, ரீரிலீஸ் பண்ணாங்க. ரீரிலீஸில் 10 வருஷம் முன்னாடி எடுத்தாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. மதங்கர ராஜான்னு நினைக்கிறேன், வாயில் வரல. ஸோ அந்த பேர் தான், அந்த படம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி அப்படியே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பவர் பார்த்தீங்களா, அந்த பவர், அந்த ஆக்டிங் பவர் வந்து செம்மையாக இருக்குது. அவர் ஆக்டிங் அந்த காமெடியிலே இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காமெடி நம்ம வந்து சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வருஷம் பண்ணால் எனக்கு 18 வயசில் அவர் காமெடி செம்ம கலையாக இருக்கும். அப்போவே அவர் மெச்சூரிட்டியாக இருக்குது. நம்ம இப்போ தான் அந்த மாதிரி கலாயெல்லாம் கலாய்ப்போம், புரியுதா? அவர் அப்போவே அந்த மாதிரி கலாய்க்கிறாரு. அப்புறம் அவர் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாரு, எவ்வளோ பேர் கலாய்ச்சிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டிடி நெக்ஸ்ட் லெவலே பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிடிக்கல சொல்கிறாங்க, நிறைய பேர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை சொல்கிறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்க எல்லாத்துக்கும், ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க மாட்டியா? நான் சினிமாக்காரங்க இப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் ஆகுது எங்களுக்கு. ஒரு 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 5-4 பேர் ஒரு கண்டென்ட் வீடியோ பண்ணுறோன்னா, காலையில் ஒரு 12 மணி 11 மணிக்கு போனால் சாயந்தரம் 6-7 மணி மாதிரி முடியுது. எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த நாளே போயிடுது. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் என்ன தூங்குறது, அடுத்த வாட்டி ஸ்கிரிப்ட் எழுதுறது, திருப்பி அதே ரவுண்டியாக போயிட்டு இருக்கு. சந்தோஷம் தான், பிஸியாக இருக்கும். ஸோ அது ஒரு சந்தோஷம் தான். ஏன் சொல்கிறேன்னா, பிஸியாக இருக்கும்போது நம்ம எதுவுமே தோணாது, தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம நல்லது மட்டும் பண்ணிட்டு இருப்போம், கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணிடுவோம். அது மாதிரி தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காமெடிலாம் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா சந்தானம் சார் எல்லாம் பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திர ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் காம்போ செம்மையாக இருக்குது மக்களே, செம்மையாக இருக்குது உண்மையாக. ஏன் சொல்கிறேன்னா, அவர் எவ்வளோ பெரிய வில்லன். ஒரு காலத்தில் அவர் வந்து நின்றாலே பயப்படுவாங்க. அந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து பாட மாட்டேன், கோச்சிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவர் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய வில்லன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பார். அவர் வந்து அந்த சின்ன பசங்களை வந்து அடித்து வேலை வாங்கும்போது நமக்கே பயம் வரும். இது மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினா நம்ம கண்ணு நோண்டி மூக்கை நோண்டி நம்ம வித்துருவாரோ அப்படின்னு பயம் வரும். அந்த மாதிரி ஆளு இதில் இப்போ வந்து ரீசெண்டாக எவ்வளோ 5-6 வருஷத்தில் அவர் அடிப்பாங்க, அவரை கலாய்ப்பாங்க, அவர் கவுண்டர் கொடுப்பாங்க, அவரை அக்செப்ட் பண்ணி வாழ்றாரு பார்த்தீங்களா, அதான் ஆக்டர். நான் இதுதான் நடிப்பேன், இதுதான் பண்ணுவேன் அது சொன்ன ஒரு ஆக்டருக்கு ஒரு அர்த்தமே இல்லைங்க. நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன், எதுனாலும் நான் வந்து நடிப்பை சொல்கிறதா ஒரு ஆக்டருக்கு ஒரு நல்ல ஒரு இது. இப்போ நம்ம கூட இருக்க பசங்க சில நேரத்தில் சில விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் சொன்னால் தப்பு. ஆக்டர்னா பொம்பளையாவும் நடிக்கணும், ஆம்பளையும் நடிக்கணும், ரெண்டுமே கலந்து நடிக்கணும், இல்லை எது சொன்னாலும் நடிக்கணும். அது ஒரு ஆக்டர் சம்மந்தம். நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன் சொன்னால் இங்கே யாருமே வந்து முன்னேற முடியாது, யாருமே வந்து ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து தளபதி எடுத்துக்கோங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கோங்க, நம்ம கமல் சார் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து விக்ரம் சார் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ரோல் போடுறாங்க, எதுக்காக? காசுக்காகவா? காசுக்காக எப்படி வேணும் சம்பாதிச்சிடலாம், அவர் பேரை காப்பாற்றணும். இந்த சினிமான்னு ஒரு அது மேலே இருக்க போதைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போது டிடி நெக்ஸ்ட் லெவல் அதை பற்றி தான் பேசணும். ஸோ வந்து மொட்டை ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஜிவிஎம்மை செம்மையாக பண்ணியிருக்காங்க மக்களே, சத்தியமாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஜிவிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி எடுத்து பார்த்துருப்போம், இல்லை லவ் ஸ்டோரியில் நம்ம நடிச்சு பார்த்துருப்போம், இல்லை ஒரு வில்லனாக படிச்சிருப்போம், போலீஸாக பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாலியாக சூப்பராக அழகாக காமெடியாக அவர் எப்படி ஒத்துக்கிறாரு தெரியல, அதுக்கு ஒரு மனுஷனும். அதுதான் சொல்கிறேன். இப்போ ஏன் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிச்சி பண்ணுறாரு, ஒரு காமெடியாக மொக்கையாக எது மொக்க போனாலும் அவர் பண்ணுறாருல, அதாங்க ரோல், அதாங்க நடிப்பு. ஸோ டிடி ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோவாக தான் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கு சிரிப்பீங்களா எனக்கு தெரியல, சிரித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது, நாங்கள் சிரித்தோம், ப்ரீ ஸ்டோவில் நாங்கள் சிரித்தோம். ஸோ அது மாதிரி எங்களுக்கு சிரிப்பு வந்தது. உங்களுக்கு வந்தால் நீங்கள் பாருங்கள், படத்தை பாருங்கள், நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேட்டு போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒருத்தனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு கேரக்டரு உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காம இருக்கும். ஒரு பையன் கேரக்டரு எனக்கு பிடிக்கும்,
உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக வந்து கமெண்ட்ல திட்டுறதோ நம்ம நல்லா இல்லை சொல்றதோ அர்த்தம் இல்லை. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் மக்களே. அது மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு படம் பார்க்கும்போது எங்களுக்கு பிடிக்கும் சில விஷயம், அது ப்ரொமோஷனுக்காக பேசுறியா, ப்ரொமோஷனுக்காக வீடியோ போடுறேன் அப்படிலாம் இல்லை மக்களே. சில விஷயம் பிடிக்கும், ப்ரொமோஷனுக்காக போட்டு தான் ஆகணும். நாங்கள் சம்பாதிக்கணும்ல மக்களே. எப்படி சம்பாதிப்போம்? ஓப்பனாக சொல்லலாம், நாங்கள் எதில் சம்பாதிப்போம்? இந்த ப்ரொமோஷன் போடுறதுனால தான். வேற ஏதாவது வருது, மாதம் சேலரி போடுறாங்களா, யாராலும் போட முடியாது. யூடியூப்ல அவ்வளோ வராது. வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு அதிகமாக சம்பாதிச்சதே எனக்கு தெரிஞ்சு 39,000 ரூபாய் தான் அதிகமாக சம்பாதிச்சது. யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். ஸோ வந்து நிறைய சம்பாதிக்கணும் ஆசை, லட்சம் சம்பாதிக்க ஆசை தான். ஆனால் எனக்கு வாய்ப்பு ஒன்று கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சம்பாதிப்போம். டிடி நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கல் போல கானா சிங்கருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அவர் ஒரு சிங்கருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு சந்தனம். ஸோ அந்த சந்தனம் வாய்ப்பு கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பு 49 நடிக்கிறாரு. ஸோ நான் என்ன சொல்லுவாருன்னா, அவர் சின்ன சின்ன ஆளுங்களாம் வளர்த்து விட்றாப்புல, அதனால தான் அவரும் வளர்றாப்புல. மொத்தத்தில் படம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட லவரோட நீங்கள் போய் பார்க்கலாம், தைரியமாக போய் பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, காமெடியாக இருக்குது. இப்போது ஒரு படத்தை பார்க்க போனீங்கன்னா ஃபுல்லாக ஃபீலிங்காக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக காமெடியாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்குது, அப்புறம் காமெடி வருது, அதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் நீங்கள் செம்மையாக சிரிப்பீங்க. ஸோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா சார். ஸோ ஆர்யா சார் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தன சார் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ 2 பேர் சேர்ந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த படம் சேர்ந்து பண்ணி ஒரு வெற்றி கொடுத்துருக்காரு சந்தன சார். எதுக்காங்கன்னா நம்ம நண்பன் நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஸோ நம்பி கொடுக்கணும். அதுமாதிரி நம்மளும் ஏதாச்சும் படம் பார்த்துருந்தீங்கன்னா, ஏதாச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹீரோ ஆக்கி கொடுங்க. நானும் டிடி நெக்ஸ்ட் லெவல் மாதிரி என் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போயிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று கூட கமல் சார் ஒரு டைலாக் சொன்னார் மேலிலப்பா, இந்த கண்ணில் எப்படி நடிக்கிறாரு தெரில, செம்மையாக சூப்பராக நடிக்கிறார். கண்டிப்பாக நிறைய கற்றுக்கணும், நானும் சினிமாவில் வரும். ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா காமெடியாக இருக்குது படம், காமெடியாக இருந்தால் போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. நிறைய பேர் ரிவ்யூ சொல்லுவாங்க, இது மாதிரி போகாத நல்லா இல்லை, கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, உங்களுக்கு தோணுதா, போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு சில பேருக்கு பிடிக்காம இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட 3வது வீடியோ இது. டெய்லி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு தொடர்ந்து 3 வீடியோவில் இது 3வது வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு யாரும் எல்லா யூடியூப்ல தான் சொல்கிறாங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு வந்து லைக் பண்ணு, ஷேர் பண்ணுன்னு. ஏன் பண்ணுறது மக்களே? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது மக்களே. எல்லோரும் வந்து யூடியூப்பில் ஜெயிக்கணும், இல்லை சினிமாவில் போகணும், சம்பாதிக்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், காரு வாங்கணும், பைக்கு வாங்கணும், கெத்தாக வாழணும். ஆனால் சந்தோஷமாக வாழணுமான்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் எப்படி வேணால் வாழணும், ஆனால் சந்தோஷமாக இருக்குமான்னு சத்தியமாக நிறைய பேர் தெரியாது. ஸோ மக்களே, எல்லாருமே தான் நீங்களும் நினச்சா எல்லாமே ட்ரை பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி இருங்க. நன்றி, வணக்கம், பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.